ஹாய் ஹலோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ரவுடி ஜேகேவோட அந்த 5 ஷாட். ஆக்சுவலாக நான் வந்து இது 4 ஷாட்டாக போடலான்னு இருந்தேன். சௌந்தர்யா அக்காவை நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு போகிறேன்னு இன்னும் ஒரு எபிசோட் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். நீங்கள் பண்ண மெசேஜ் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்டோரி பாருங்கள், அப்படி தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இருந்தாலும் சாரி உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு. ஃப்ளோ அது அப்படியே போயிடுச்சு. சரி இதுதான் செட் ஆகும் அப்படின்னு எல்லா டைமும் ஒரு மாதிரி மின்னல் மாதிரி வந்து காப்பாற்ற கூடாதுல்ல. ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக அதை வச்சேன், வேற ஒன்றும் இல்லை. சரி இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக எதாவது முடிச்சிருப்பேன்னா, ஜேகே வாயனை தூக்கி அவன் நெஞ்சில் படுக்க போட்டு தூங்கி இருந்திருப்பாங்க 2 பேரும். ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம முடிச்சிருப்போம் லாஸ்ட் எபிசோடில். நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. ஜேகே வேக்க பார்க்குறான். வாயனை எஞ்சிக்கிறா. ஜங்குக், என்னம்மா? நான் ரெஸ்ட் ரூம் போகணுண்டா. போடி. ஜேகே அது அது நீ கொஞ்சம் நான் டோர்கிட்டே நிற்கிறியா? நான் போயிட்டு வர வரைக்கும். ஜிகே எந்திச்சு பட்டுன்னு கிட்ட வந்துட்டு சரி போ அப்படின்றான். அவளும் அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரா. அவள் வந்தது உடனே ஜிகே அவள் ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணி விடுறான். சரி காஃபி குடிக்க போகலாமா? ம். 2 பேரும் வெளியே போகிறாங்க. வெளியே வந்து ஆல்ரெடி காஃபியெல்லாம் போட்டு இவனுங்க ரெடியாக வச்சுருக்காங்க. வாயன் வெளியே வந்ததும் ஏதோ ஆட பிஹேவ் பண்ணிடுவாளோ அப்படின்னு இவனுங்களுக்குலாம் பயம். சரி விலகி போயிடுவா அப்படின்ற மாதிரி. அவள் வெளியே வந்த உடனே ஜாக்சனை பார்க்குறா. ஜாக்சன் அண்ணா இப்போ ஓகேயா? ஓகேம்மா. வயன் மறுபடியும் சாரி வயன், எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருக்குமா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, விடுங்க, பார்த்துக்கலாம். சரிம்மா அப்படின்னு அங்கே உட்காந்து காஃபி குடிக்கிறா. ஸோ ஒரு 1 hour கழிச்சு ஜேகே நான் காலேஜ் போவா? 9 o'clock ஆகிடுச்சிடி. நான் 11 o'clock போய்க்கிறேன். ஹாஃப் டே லீவ் போட்ட மாதிரி கணக்கு காமிச்சிக்கலாம். சரிடி கிளம்பு, நான் கொண்டு போய் விட்டு வரேன். ம் ஓகே அப்படின்னு அவளும் போய் சாரிலாம் கட்டிட்டு வெளியே வரா. வெளியே வந்து கிளம்பி போகிறா. போயிட்டு அந்த டே ஈவினிங் முடியுது. அவள் அகேன் வீட்டுக்கு வர்றதுக்கு வெளியே வந்தா. வெளியே வந்து மார்க் வந்து வண்டியில் நின்றுட்டுருக்காரு. வான் போகலாமா? போகலாண்ணா அப்படின்னு ஏறி உட்கார்றா. ஸோ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் வயனோட டேட் அண்ட் மாம் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ எப்படியும் அந்த ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து வயனை காணுன்றது தெரியும். என்ன ஆச்சுன்னா தெரியாது, வயனை காணுன்றது தெரியும். ஸோ அவள் வந்துட்டான்றதுனால அவள் பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஜேகேக்கு பயந்துக்கிட்டு அவங்க வெளியவே இருக்காங்க, இன்னும் வீட்டுள்ள போல. அம்மா எப்போ வந்தீங்க? இப்போ தாண்டி 2 நிமிஷம் ஆகுது. உள்ளே போகலாம்ல, ஏன் கூப்பிடலையா யாரும்? இல்லைடி அந்த தம்பி வந்து கூப்பிட்டுச்சு, அவங்க தான். உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு, என்ன இந்த பக்கம்? இல்லைடி உன்னை காணுன்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சரிடி. ஜேகே அப்போ தான் வந்து அங்கே உட்காடுறான். அவன் உட்காந்து உடனே இவங்க எந்திரிச்சிட்டாங்க. மா உட்காருமா. இல்லைம்மா பரவாயில்ல உட்காரு அப்படின்னதும் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே ஜேகே உங்கள் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா? பத்திரமா தான் இருப்பா இனிமே. நடந்ததுக்கு சாரி அப்படின்றான். இதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்க, அவன் அமைதியாக தான் இருப்பான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவன் சாரி கேட்குறது அவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி நம்ம பொண்ணு இவங்க கூட நிம்மதியாக தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க. காஃபி இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே போகிறப்போ வாசலில் நின்று தம்பி உங்கள் 2 பேருக்கும் முறையாக எதுவுமே செய்யலைல்ல, தாலி பிரித்து கொடுக்குற சடங்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா மா வைக்கலாம். ஓகே தம்பிக்கு அவனுக்கு ஓகே தான். சரி அப்படின்னு போகிறாங்க. உனக்கு ஓகே தானே? அப்படின்னா என்ன தெரியும்? அப்படின்னா அதை இதை நீ கட்டியிருக்கல, ஆ இதை கலட்டிட்டு புதுசாக ஒன்று போடுவாங்க, நீ தான் போடணும். ஓ சரி சரி அப்படின்னு ஒரேன்னு ஒரு மாதிரி நார்மலாக பிஹேவ் பண்ணுறா. ஜிகேக்கு அதுதான் லைட்டாக பயமாக இருக்குது. அவள் ஃபீல் பண்ணுறாளோ இல்லை பயப்படுறா அந்த மாதிரினா கூட ஓகே. பட் அவள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்காமல் எப்பவும் போல் பேசிட்டு சிரிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கா. ஜேகே அன்றைக்கி நைட்டு அவளை அப்படி பொறுமையாக பிடிக்கிறான். இல்லை ஒரு நிமிஷம். கிச்சனில் இருக்காங்க 2 பேருமே. நீ ஓகே அடி? நான் ஓகே தான்டா. என்ன
சாரிடி. எதுக்கு ஜேகே? சாரிடி அப்படின்னு அப்படியே காலில் விழுறான். ஏய் ஜங்கு, என்ன பண்ணுற? அப்புறம் அப்படியே அவன் கூடவே கீழே உட்காரா. சத்தியமாக சாரிடி, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைடி. அவனை காப்பாற்றிடுவேன்னு நினச்சேன்டி. நான் அந்த மாதிரி சாரிடி வாயன். ஜங்குக்கா, எனக்கு எதுவுமே நடக்கலடா. எவனோ ஒருத்தன் உடம்ப பார்த்துட்டான்றதுக்காக மொத்தமாக உடஞ்சி போயிட்டானா? என் லைஃப் என்ன ஆகுறது சொல்லு? இவ்வளோ ஒரு அழகான புருஷன் இருக்கான், அவன் கூட நான் சந்தோஷமாக வாழ்வேனா? சரி சரி சரிடி. வாயன் அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா ஜிகேவா. எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த ஜென்மத்துக்கு இந்த விஷயத்தை நீ என்கிட்ட திருப்பி கேட்கவே மாட்டேன். இப்படி ஒரு விஷயம் நடந்ததா நீ காமிச்சிக்கவே மாட்டேன். உன் கூட இருக்கிற சந்தோஷமே எனக்கு வேற. பார்த்தேன் அப்படியே பெத்து பிடிச்ச மாதிரி நின்னது. சாரிடா, நீ என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லைன்னு பாதுகாக்க நான் தான் தவறிட்டேன். சாரி சாரி. சும்மா சும்மா அதே சொல்லாத. நீ எப்படி உடஞ்சிட்டனா அவங்க 4 பேரை சுத்தமாக உடஞ்சிருவாங்கல்ல. ஏற்கனவே ஜாக்சன் பார்க்குறப்பெல்லாம் என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் ஏதோ என்னை பார்த்தாலே ஐயோ அவள் பயந்துருவாளோ, ஐயோ அவளுக்கு இது பிடிக்காதோ அப்படின்னு தயங்கி தயங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஒரு மாதிரி என்னை விக்டிம் மாதிரி பார்க்காம ஒரு மாதிரி நார்மலாக பார்க்குறீங்கல்ல, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஐ லவ் யூ. ஜேகே அப்படியே வாயனை பார்க்குறான். அவன் கண்ணுலேருந்து தார தாரையாக ஊற்றுது. சரி நான் அவகிட்ட உனக்கு கேட்கணும். ம், விஜய்க்கு என்னாச்சு? எங்கே? அவனுக்கு என்ன ஆகணுமோ அதுதான் ஆச்சு. ஜேகே, அவனுக்கு என்ன ஆகணுமோ அதுதான் ஆச்சு. சங்குக்கா, அவனை நீ கொன்னுட்ட. ஜேகே, அவன் இல்லை, உனக்கு எவன் தடையாக வந்தாலும் அவன் நிலமை இதுதான். ஒரு தடவை தான் ஏமாந்துட்ட. இதுக்கப்புறம் உன்கிட்ட சின்னதாக என்ன பிரச்சனை பண்ணாலும் அவன் நிலமை இதுதான். சில்ற பையன் ஒன்றும் பண்ண மாட்டான்னு தைரியத்தில் விட்டேன். நம்மளை மீறி என்ன பிடுங்கிடுவான் அப்படின்னு. அதுதான் நான் பண்ண தப்பு. அதுதான் நான் பண்ண தப்புடி. சரி சரி, காமா காமா காம் நான் காமாக தான் இருக்கேன், நான் காமாக தான் இருக்கேன் அப்படின்னு டைட்டாக கட்டி பிடிக்கிறான். வான் அப்படியே எந்திரிக்கிறா. எந்திரிச்சு வெளியே வந்தா இவங்க எல்லாம் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கானுங்க. உங்களுக்கும் நான் தனியாக சொல்லணுமா? ஏன் நீங்கள் 5 பேர் இப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தா இந்த ஊரே பயப்படுது. நீங்கள் என்னடானா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? யாராவது என்கிட்ட வந்து எனக்கு ஜிம்னா பயம், மார்க்னா பயம், காய்னா பயம், ஜாக்சனா பயம் சொல்லட்டுமே. அவங்கக்கிட்ட சொல்லுவேன் இவனுங்க தொட்டா சிரிங்கி அப்படின்னு. சும்மா சும்மா தொட்டதுக்கெலாம் அழுவானுங்கன்னுவேன். அவனுங்க அப்படியே லைட்டாக அழுதுகிட்டே சிரிக்கிறானுங்க. ஸோ இப்படி தான் இவங்களோட டேஸஸ் போகுது. வாய்க்கு ஜேகேக்கும் இன்னுமே எதுவுமே நடக்கலை. அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இப்போ தான் அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க 2 பேருமே. ஸோ வயன் அப்படியே ஸ்லோவாக ஜேகேவை ஹக் பண்ணுறா. என்னடி மொத்தம் தரியா? என்னடி மொத்தம் தரியான்னு கேட்டேன். ஜேகே அப்படியே பட்டு நான் பக்கம் திரும்பிட்டான். இதுக்கெல்லாம் காத்துட்ருக்கேன் புருஷன் அப்படின்னு. ஜேகே அப்படியே ஸ்லோவாக அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவள் வேஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு ஐ லவ் யூம்மா, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டி அப்படின்னு அவன் நெக்கில் அப்படின்னு அழுத்தி ஒன்று வைக்கிறான். ஸோ அந்த கிஸ் கொஞ்சம் டீப்பாகி அவனோட ஹேண்ட்ஸ் அவள் ஷர்ட்டுலலாம் மூவ் ஆகுது. ஸோ ஜேகேயோட ஹேண்ட் ஷர்ட்டில் போய் பொறுமையாக அதை கிராப் பண்ணி அப்படியே ஸ்லோவாக மசாஜ் பண்ணுறான். எனக்கு செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே அவள் கண்ணை மூடுறா. அவள் கண்ணை மூணு அந்த ஒரு ஃப்ராக்ஷனில் பட்டுன்னு அவளுக்கு விஜய் மூஞ்சி ஞாபகம் வந்துருக்கும். எஞ்சி உட்காந்துட்ருப்பா. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்லோவாக பார் கட்டி பிடிச்சிக்கிறியா, ம் வா அப்படின்னு டைட்டாக பிடிக்கிறான். இங்கே பாருடி, உன் பாஸ்ட் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஓகேயா? முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டுறணும் பொண்டாட்டி. இது ட்ராமாவாக கேரி பண்ணாத, ஓகே? ம், இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக கூட உன்னை எவனே நான் தொடர மாட்டேன். பொசசிவாக இருப்பேன். எவனாவது அதையும் மீறி வந்தானா அவன் கதை அவ்வளோதான். ஆஹா, ம்,
நான் மட்டும்தான் டச் பண்ணுவேன். புரியுதா? ம். ஸோ இனிமே புருஷன்தோட வந்தா எனக்கு எந்த புறம்போக்கும் ஞாபகம் வரக்கூடாது. அப்போ உன் கண்ணை டைட்டாக மூடி எதிர இருக்கிறது என் புருஷன், ஏன் ஜங்குக் அப்படின்னு உன் மனசு முழுக்க உனக்கு தோணணும். ஓகேயா? ம். ஐ லவ் யூமா. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ம். ஏய், நீ ஓன்றதுக்கா நான் லவ் யூ சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி லவ் யூ சொல்லு. லவ் யூ ஸோ மச் ஜிகே அப்படின்றா. ஸோ ஜிகே அப்படியே அவளோட டாப் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே ஸ்லோவாக அவளை சாச்சு அவளுக்கு தட்டி தரான். தூங்குறா. எந்திரிச்சு வெளியே வரான் ஜேகே. ஸோ இன்னைக்கு ஈவினிங் தான் அந்த தாலி பிரித்து கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் வந்து வைக்கலாம் அப்படின்னு வாயனோட மாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ஜேகே. செம்ம அழகாக ரெடியாகி வெளியே வரா. ஜேகேக்கு அப்படியே அவன் 2 கண்ணு பத்தல அவளை பார்க்குறதுக்கு. என்ன அப்படி பார்க்குற? ஐயோ, இன்னும் 4-5 கண்ணு கடவுள் கொடுத்துருக்கான். ஏன் இவ்வளோ அழகாக இருக்கியே? ஆஹா, செம்ம அழகாக இருக்க பொண்டாட்டி. ரைட்டு. வா போகலாம், டைம் ஆகுது. ஆ, ஸோ இவனுங்க அவன் சொல்லியிருப்பா. ஸோ நம்ம போகிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகலாம் அங்கே கொடுக்குறதுக்கு, அங்கே வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இவனுங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா 2 காரில் எல்லாம் அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கானுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு வந்ததும் காரில் ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் வந்து இறங்கினோடனே அவங்க அம்மா ஆர்த்தி தட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக சுற்றிட்டு 2 பேருக்கும் ஆர்த்தி கழித்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டூல் வச்சுருப்பாங்க தெரியுமா, இவங்க 2 பேரையும் உட்கார வைக்கிறதுக்கு ஃப்ளோரில் அந்த ஸ்டூல் வச்சுருக்காங்க. ஸோ போய் அவங்க 2 பேரும் அங்கே உட்கார வச்சுட்டு ஐயரும் மந்திரம் சொல்கிறாரு, அது எதுன்னு தாலியை பிரிக்கிறாங்க, கோக்குறாங்க. அகேன் ஜிகே அதை போட போகிறான். ஸோ அஃபீஷியலாக நம்ம கல்யாணம் ஆகுது, இன்னும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலடா. ஜிகே லைட்டாக சிரிக்கிறான். ஸோ அதை அப்படியே பொறுமையாக அவள் கழுத்தில் மாட்டிட்டு ஜிகே அப்படியே அவள் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ண உடனே வயன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி இருந்திருக்கும். பிகாஸ் அந்த கல்யாணம் நடந்தப்போ அவன் கட்டின அந்த தாலி அது வந்து ஒரு மாதிரி விருப்பமே இல்லாமல் இவள் கழுத்தில் வாங்கிக்கிட்டதில்ல. ஸோ அப்படியே அந்த மொமெண்ட்டு இந்த மொமெண்ட்டு யோசிச்சு நல்லா ஹாப்பியாகிறா. அந்த சாப்பாடு விட்டுறது, பழம் விட்டுறது, அந்த மாதிரி எல்லா ரிச்சுவல்ஸுமே பண்ணுறாங்க வீட்டில். பண்ணி முடிச்சுட்டு இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஜிகே கிட்ட வயனோட அம்மா, தம்பி சொல்லுங்கள். அத்தை. அவங்க அம்மா அப்படியே செம்ம ஷாக்கு. அது உங்கள் அப்பா அம்மா ஆக்சுவலாக அவங்களால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால தான். சரி தம்பி. ம். நாளைக்கு என்னையும் வயனையும் பார்க்குறதுக்கு அங்கே வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் வரீங்களா? சரிங்க தம்பி வரோம். ஓகே அத்தை அப்படின்றான். ஸோ அப்புறம் அத்தை சொல்லுப்பா. ஒரு 4 days கழிச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதுக்கும் அப்படியே வந்துடணும். சரிப்பா. வயனோட டேடி இப்போ வரைக்கும் ஜேகே கிட்ட பேசலாம் இல்லை, அப்படியே அமைதியாக தான் இருக்காரு. வயன்கிட்டையுமே பேசல. ஆக்சுவலாக வயனுக்கு வந்து அவள் டேடி கிட்ட பேசுறதுக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக இருக்குது. பிகாஸ் விஜய் கிட்ட சொல்லி அனுப்புனதே இவர் தானே, அவளை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு. அப்படி இவர் சொல்லாமல் இருந்திருந்தா அவன் வந்திருக்க மாட்டான், ஜேகே அடிச்சிருந்திருக்க மாட்டான், அந்த இஷ்யூவே ஒன்று க்ரியேட் ஆகிருந்திருக்காதுன்ற மாதிரி வயனோட எண்ணம். ஸோ சும்மா ஒரு வந்ததை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பா, அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக எதுவும் பேசிக்கல. அவங்க வீட்லேயும் வந்து என்ன நடந்ததுன்னெலாம் தெரியாது. அவள் காணா போயிட்டா, திருப்பி கிடச்சிட்டா, இவ்வளோ தான் தெரியும். ஜேகே, மார்க், ஜிமின், ஜாக்சன், காய் இவங்க 5 பேரை தாண்டி வேறு யாருக்குமே வயனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 7 மணிக்கிட்ட ஆகுது. அந்த நைட்டு டின்னரையும் வயனோட வீட்லேயே ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஜேகேயோட டேடும் மாமும் பார்க்குறாங்க வயன் இவனுங்க கூட எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு. லைக் அந்த சாப்பிட்றப்போ பார்த்துக்கிறது அதெல்லாம் இருக்கும்ல. குழம்புல இருக்க சிக்கன் பீஸ் அவளுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா ஜிகே அதை எடுத்துக்கிறான், அவளுக்கு ஃப்ரை பீஸ் தரான். பிகாஸ் அவள் ஃப்ரை நல்லா சாப்பிடுவா அப்படின்றதுனால. இவனுங்களும் அதே தான் பண்ணானுங்க. இந்த சாஃப்டாக பீஸ் கிடச்சிதுன்னா பட்டு பட்டுன்னு ஒயின் பிளேட்டில் வச்சிடறாங்க அதை. ஸோ அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சரி இவ வீட்லேயும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. சரி எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அன்றைக்கி நைட் ஜேகே ஸ்லோவாக அவள் வேஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படியே அவன் நெக்க கிஸ் பண்ணுறான். உனக்கு என்ன எப்பப்பா நீ கழுத்துலேயும் அந்த மொத்தம் தர அங்கே கிஸ் பண்ணால் தான் நீ அப்படியே நெளிகிற, அது பார்க்க ஒரு மாதிரி கிக்காக இருக்குது. அதான் நெளிவாங்க.
ஸோ ஜேகே அப்படியே ஸ்லோவாக ரப் பண்ணிகிட்டே இருக்கான் அவளை. ஒயனுக்கே ஒரு மாதிரி நீடியாக ஃபீல் ஆகுது. ஸோ அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பன் ஆகுது. ஸ்லோவாக அவளோட சாரீஸை ஜேகே ரிமூவ் பண்ணுறான். அவளுமே அவனோட ஷர்ட்டை பொறுமையாக ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவள் ஃபேஸை பார்க்குறான். வயன் அப்படியே அவனுக்கு கடிக்கிறா. இது பொறுமடி பொறுமடி. ஆ பா வயனு கிதிரி என்ன நாமளாருன்னு நாமளா அந்த தாங்க மாட்டேன் அடி முதல்ல இறி அப்படின்னு அவனும் அதே மாதிரி கடிக்கிறான். ரொம்ப வலிக்கிற மாதிரி கடிக்கல, பட் கொஞ்சமாக கடிக்கிறான். அதுக்கே தாங்க முடியல மேடம்னால. அவள் அப்படியே பொறுமையாக ஜிகே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. அந்த டேட்டூஸை பார்க்குறா. இதுதான் தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ சி அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுச்சு. என்னடி சொல்கிறா? ம் கொசன்னு இதை உன் கையில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஐயோ ரவுடி திருடன் பொறுக்கி அப்படின்னு என்னென்னமோ ஃபீலு. இவன் நம்ம எதாவது பண்ணிடுவான் கடத்திடுவான் ஓன்ட்டு தெரியுமா. இப்போ பாரு பொட்டி பாம்பா அடங்கி போயிருக்கேன் கிட்ட. ஊருக்கே தொடப்ப கட்டணும். எவன் கிட்ட கற்றுக்கிட்ட? இவனுங்க எவனோ ஒருத்தன் சொன்னானே அழகா எவன் அவன்? சரி விடு விடு, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். என் புருஷனா உங்கள் கடமையை கொஞ்சம் ஆட்டுறீங்களா? ஓ தாராளமா அப்படின்னு ஸ்லோவாக ஜேகே அவளோட ப்ளவுஸ் ஹூக்கை ரிமூவ் பண்ணி அதை பொறுமையாக கீழே எடுத்து விட்டுட்டு அவளோட இன்ஸ்கர்ட்டு அவளோட இன்னர் ஸோ இதோட நிற்க வச்சு அப்படியே அந்த கண்ணாடி கிட்ட கொண்டு வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். என்னடா இன்னும் அழகாக இருக்க பாரு ஜிக்கு அப்படின்னு அப்படியே திரும்பி அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவன் திரும்பி ஹக் பண்ணதும் கண்ணாடியில் அகைன் அதை பார்த்துட்டு பேக் வேவும் சூப்பர் டி அப்படின்னு அப்படியே ஜிக்கே செஸ்ட்லேயே அடிக்கிறா. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான், ஸ்லோவாக அந்த பேக் ஹூக்கை ரிமூவ் பண்ணுறான். இன்னரோடது ரிமூவ் பண்ணி அவன் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே தடவுறான். கண்ணாடி பார்த்துட்டே ஜிகேக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக ஃபீல் ஆகுது. லைக் நம்ம ஏன் ஃபைனலாக அவள் கொஞ்சம் ஓகே ஆகிட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜேகே அப்படியே அதை ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வெறும் பாடி 2 பேரும் அப்படியே டச் ஆகிருக்கு. அப்படியே வயனுக்கு உடம்பு என்னென்னமோ பண்ணுது. ஜேகே அப்படியே ஸ்லோவாக லைட் ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிவிட்டு அவளை அங்கே பெட்டில் சாச்சு பொறுமையாக அவளுக்கு சக் பண்ணுறான். வயன் ஆக்சுவலாக செம்ம ஹாப்பியாக இதை ஃபீல் பண்ணுறான் இப்போது. ஸோ அவளை பொறுமையாக பண்ணிகிட்டே இருக்கப்போ அவனோட ஹேண்ட் அவள் இன்ஸ்கர்ட்டை தாண்டி கீழே போகுது. அவள் இன்னரையும் தாண்டி போகுது. ஜேகே அப்படியே அங்கே ஸ்லோவாக அவளுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு வாய் வந்து மேலே பயங்கரமாக வேலை பண்ணிகிட்ருக்கு, கையை அதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜேகே அவளால் தாங்க முடியல, அப்படியே பெட்டிலேருந்து ஜிம்ப ஆரம்பிச்சிட்டான்னு ஃபீல் பண்ணதும் ஸ்லோவாக எழுந்திரிச்சு அங்கே போகிறான். ஜேகே ஸ்லோவாக இன்செட் பண்ணுடா. அவன் அங்கே வச்சுட்டு அவள் கண்ணியே பார்க்குறான். உனக்கு வலிக்கக்கூடாது அவள் தானே? ஐ லவ் யூடா. ஸோ விஜய் அவளோட அப்பர் பாடியை தான் டேமேஜ் பண்ணியிருப்பான். அவன் கீழே எதுவுமே டச்லாம் பண்ணலை. ஸோ வயன் ஜிகே அங்கே அதை வச்சதும் கண்ணை மூடி ஜிகேவை மட்டும்தான் யோசிக்கிறா. இங்கே இருக்கிறது உன் புருஷன் அப்படின்னு. ஸோ ஜிகே அப்படியே ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு அவன் மேலேயே படுக்கிறான். சங்குக்கா பேபி செம்மையாக இருக்குல்ல? ஜிகே ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ஒரு மாதிரியாக இருக்கணும் தானே பண்ணியிருக்கேன். அப்படியே ஜேகே அவனோட அந்த பாட்டம் போர்ஷனை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணுறான். ஃபுல்லாலாம் எடுக்கலை, லைட்டாக ரொம்ப லைட்டாக மூவ் பண்ணுறான். அவனுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே அவனோட 2 லெக்கையும் அவன் பேக்கில் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு செம்மையாக க்ரிப் பண்ணிகிட்ருக்கா அவனோட ஹேரை. ஜேகே அப்படியே பொறுமையாக அவன் நெக்கு கடிக்கிறான். அவனோட ஒரு ஹேண்ட் அவளோட ரைட் செஸ்ட்டை கப் பண்ணி டைட்டாக பிடிச்சிருக்கு. அவனுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே பொறுமையாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு அந்த ப்ளஷரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தெரியல. செம்மையாக இருக்கு ஆக்சுவலாக. லிட்ரலி அவள் கண் அப்படியே மேலே போயிடுச்சு, அவ்வளோ ப்ளஷர். ஜேகே ஸ்லோவாக வெளியே எடுத்துகிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கியா அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்படியே அவள் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறான். அகேன் இன்னொரு ரவுண்ட் போகிறாங்க. இன்னொரு ரவுண்டு மொத்தம் 4 ரவுண்ட் ஆச்சு அந்த நைட்டே. அந்த 4 ரவுண்டுமே எனக்கு பயங்கர ப்ளஷராக மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அப்படியே தூங்கி இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 11 ஆகுது எந்திரிக்கிறதுக்கு. 2 பேரும் எந்திரிச்சிட்டு
ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வராங்க. வந்து டிஃபன்லாம் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு தெரியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. யாரும் எதுவும் கேட்டுக்கல. அப்படியே அமைதியாக இருக்கானுங்க. ஸோ ஒரு 1/2 hour ஜேகேயோட பேரண்ட்ஸ் வந்து வராங்க. அவங்க வந்த உடனே வயன் பார்க்குறா. ஹாய் ஹாய். வயன் பொறுமையாக ஜேகே கிட்ட போயிட்டு, ஏய் என்னடா அப்படியே உங்கள் அம்மாவை உரிச்சு வச்சிருக்க? இல்லை எங்கள் அம்மா அழகாக இருக்காங்க. ம் செம்மையாக இருக்காங்கடா உங்கள் அம்மா. ம் வயன் ஜேகேயோட அம்மா வயனை கூப்பிடுறாங்க, இங்கே வா அப்படின்னு. வயனும் போகிறா. நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறது யாரும் தெரியும்ல? ஆ அவன் பொண்டாட்டியா தைரியமாக இருக்கணும், புரியுதா? ம் அவங்க ஸ்லோவாக அவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க பேசுறதுக்கு. இந்த மாதிரி ஒருத்தனோட பொண்டாட்டியாக இருந்தா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன தெரியுமா உனக்கு? வயன் அப்படியே அவங்க அமைதியாக பார்த்துட்ருக்கா. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வீக்னஸாக இருந்தா எல்லாருமே உன்னை எப்படின்னா அழிக்கணும் தான் யோசிப்பாங்க, புரியுதா? ம் ஏன்னா எதுக்குமே பயப்படாத ஒருத்தன் நாமளா உன்கிட்ட மட்டும் பயப்படுறான், உனக்காக யோசிக்கிறான், உன்னை பற்றியே பேசுகிறான் இப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா எளிமையாக இருக்க எல்லாருமே உன்னை புல் டவுன் பண்ணணும் தான் நினப்பாங்க. ஸோ நீ பயந்துட்டேன்னு வையேன், அதுதான் அவங்களோட ரொம்ப பெரிய வெற்றி. நீ தைரியமா நான் ஜேகே பொண்டாட்டிடா அப்படின்னு நின்னுன்னு வையேன், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நடந்த விஷயத்த நீ எதுவும் யோசிக்காது. என் பையன் எதுக்காகவும் அழுதோ அப்படியே ஃப்ரோஸ் ஆகி ஒரே மோமெண்ட்டில் இருந்தும் நான் பார்த்ததே கிடையாதுவேன். லிட்ரலி என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார், சின்னன்னு சொல்கிறான்டி ஜேகேனால் எதையுமே யோசிக்க முடியலையா, ஜேகேக்கு என்ன பண்ணனே தெரில, அவன் பயப்படுறான் அப்படின்னு. ஜேகேயோட டேட் அப்படியே யோசிச்சு பார்த்தார். அவரோட ஒரு ஸ்டார்டிங் பீரியடில் எனக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். உனக்கு தெரியுமா, 3-4 தடவை என்னை ஆக்சிடெண்ட் பண்ணலாம் பார்த்துருக்காங்க. ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் என் பிள்ளைய அவங்க அப்பா கிட்ட இருந்துலாம் தள்ளியே வளர்த்தேன். ஆனால் அப்படி வளர்த்தாலும் ஒரே ரத்தம்ல, அவனும் இதே மாதிரியே வளர்ந்துட்டான். அதனால நீயும் என்ன மாதிரியே தைரியமான ஒரு பொண்ணாக மாறணும்னு நான் கேட்குறேன். எப்போவுமே அவன் கூட அவனுக்கு சப்போர்ட்டா நீ இருப்பியா? கண்டிப்பாக. நீ பொண்ணுன்றதுனால்தான் உன்னை உடம்பால் டேமேஜ் பண்ணணும்னு நினைப்பானுங்க. அதெல்லாம் ஒரு மயிரே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு பாரு. நீ எப்படி இருப்ப உனக்கு தெரியும். உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணை யாராலையுமே பார்க்க முடியாது அந்த ஒரு மோமெண்ட்டில். உனக்கு நடந்தது ஒரு விஷயமா நீ யோசிக்கவே கூடாது. இதை நான் போய் வரணும்னு நினச்சேன், அதனால் முடியல. எனக்கு அங்கே நிறைய வேலை. அழகாக இருக்கு உன் முகம், உன் மனசு எல்லாமே ரொம்ப அழகு. ஆனால் அந்த அழகு கூட கொஞ்சம் தைரியத்தை சேர்த்துக்கோ, புரியுதா? ம் புரியுதுமா. ம் ஸ்மார்ட் கேர்ளில் ப்ரொஃபஸர். ஆ ம் கேள்விப்பட்டேன். 5 பேர் உனக்கு பயங்கரமாக பயப்படுறானுங்களாமே. ம் பரவாயில்ல, ஒரு மினி கிங்டமே உனக்கு பயப்படுது. வயன் அப்படியே சிரிக்கிறா. ஜேகேயோட அம்மா அவள் கண்ணத்தில் கை வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகே? ஆ என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்கவே கூடாது. எனக்கு தெரியுது உன்னை பார்த்தானே அதுலேருந்து கொஞ்சமாக வெளியே வந்துட்ட அப்படின்னு. பட் இன்னும் ஆரம்பத்தில் நீ பயந்துருப்ப, பேனிக்காக இருப்ப. அதுக்காக தான் இந்த வார்த்தை. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஷிப் இதுன்னு சொல்லலை, எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உலகத்தில். ஆக்சிடென்டெல்லாம் என்ன வேணாலும் நடக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தைரியமாக இருக்கணும். பிகாஸ் உன் பின்னாடி நிற்கிறது ஜங்குக். உனக்கு ஒன்று இருந்ததும் அவன் அமைதியாக இருப்பான் நீ நினைக்கிற? கண்டிப்பாக மாட்டான். அவன் பைத்தியம் ஆகிடுவான். அதே தான், உனக்கு ஒன்றுன்னா அவன் இந்த உலகத்தை கொளுத்த கூட செய்வான், புரியுதா? ம் அதுக்கு முதல்ல வாயின் என்ன பண்ணணும்? தைரியமாக இருக்கணும். அப்படியே அவன் பக்கத்தில் நின்று கொளுத்துடா அப்படின்னு சொல்லணும், புரியுதா? ம் பயப்படவே கூடாது, ஓகேம்மா? சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. வயன் மாதிரி பிரைட்டாக இருக்குது. வயன் மூஞ்சி பார்க்க ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. அவங்க அம்மா ஏதோ இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்றது ஜேகேக்கு ரொம்ப நல்லா தெரியுது. வயன் சந்தோஷமாக இருக்கா.
அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜேகேக்கு ஒரு மாதிரி சூப்பர் ஃபீல். சரி அம்மா ஏதோ சொன்னதுனால அவள் மாறிட்டா அப்படின்னு. ஸோ அவங்களும் கொஞ்சம் நேரம் இருக்காங்க, லஞ்ச் சாப்பிட்றாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து. சாப்பிட்றப்போ பார்க்குறாங்க இவனுங்க எல்லாம் வயனை எப்படி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு பேரண்ட்ஸாக வயன் வீட்டு சைட்லையும் சரி ஜேகே வீட்டு சைட்லையும் சரி அவங்களுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா வயனால் இவங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஷீ ஹேஸ் த கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து எல்லாருக்குமே புரியுது. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறப்போ ஜேகேயோட அம்மா வயனுக்கு சுற்றி உடைக்கிறாங்க, நட்டு உடைக்கிறாங்க. சேஃபாரு பாய் அப்படின்றாங்க. ஜேகே கிட்ட பத்திரமா பார்த்துக்கணும்டா, இதுக்கப்புறம் இத்தனை பேர் இங்கே இருக்கீங்கன்னு தான் பேர், ஒரு மயிரை பிடுங்கிறதுக்கும் லாய்க்கல நீங்கள் இல்லை. அப்படியே எல்லாம் அமைதியாயிட்டானுங்க. வயன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து தான் பேசுகிறாங்க. ஸோ இவனுங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பொறுமையாக பேசுகிறாங்க, அமைதியாக இருக்கானுங்க. சங்குக், அவளுக்கு நான் எவ்வளோ தைரியம் சொல்லுமோ சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் எதுக்கும் பயப்பட மாட்டா. ஆனால் அதுக்குன்னு இதுக்கப்புறம் அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, புரியுதா? புரியுதுமா? இதுக்கப்புறம் எவனும் அவளை எதுவும் பண்ண மாட்டான், பண்ணணும்னு நினைக்கிறவனை கூட கொண்டுருவேன். நல்லது, அவளை சேஃபாக பார்த்துக்கோ, ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் கேர்ளாடா. ஆமாம்மா, பார்த்ததுமே ஃபீல் பண்ணேன். சரி நான் கிளம்புறேன், பத்திரம். கிளம்புறேன்ப்பா. சரிப்பா. ஸோ அவங்க டேடி ஒரு 7-8 கார் வந்துருந்துருக்கோம், அப்படியே போகிறாங்க. வயனை அப்படியே அங்கே நின்று பார்த்துட்டு, ஜேகே ம் ஓ வீட்டு ஆளுங்க இப்போ வந்துட்டு போனதை பார்த்ததும் எனக்கு ஏதோ தமிழ் படத்தில் வில்லன்க வீட்டுக்கு இல்லைன்னா இந்த நல்லவங்க வீட்டுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வருஷம் ஆளுங்க வருவாங்க பாரு, அந்த மாதிரி இருக்குடா அப்படின்றா. ஸோ ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சதும் இவங்க எல்லாரும் அப்படியே இருக்கோ வா வா உள்ள போகலாம் அப்படின்னு. சரி நம்மலாம் நைட் ஷோ போகலாமா அப்படின்றா வயன். போகலாமே. எங்கே போகலாம்? என்ன மூவி வந்திருக்கு ரீசெண்டாக பார்க்குறாங்க. ஸோ 3 பைக் எடுக்கிறானுங்க, ஏறி உட்காடுறாங்க. உட்காந்த உடனே கடகடான தியேட்டர் போய் இறங்கி மூவி பார்த்து முடிச்சுட்டு ஒரு 4 மணி இருக்கும் வீட்டுக்கு வரப்போ. வராங்க, வந்தா வீட்டு வெளியே ஒரு காரு, அங்கே வீட்டை சுற்றி ஒரு 15 பேர்கிட்ட நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி வராங்க. வந்து பார்த்தா தம்பி அப்பா இங்கேயே இருக்க சொல்லிட்டாரு எங்களை. ஏண்ணே நாங்களே இல்லை தம்பி, அப்பா சின்னம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லி இங்கேயே இருக்க சொல்லியிருக்காரு. சரிண்ணே. ஏய் இல்லை இதெல்லாம் வேண்டாம். இல்லைம்மா, ஐயாவுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது. ஐயா அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, இனிமேல் நீங்கள் எங்கேயும் தனியாக போகக்கூடாதுன்னு. எப்போ நாங்கள் உங்கள் கூடவே இருப்போம். சரி தூங்க மாட்டிங்களா? கொஞ்சம் பேர் தூங்குவாங்க, கொஞ்சம் பேர் நிற்பாங்கம்மா, கொஞ்சம் பேர் அப்புறம் அப்படியே ஷிஃப்ட் வாரியாக பார்த்துப்போம். ஓ சரி அப்படின்னு உள்ளே போகிறா. உள்ளே போனதும் என்னடா இது, ஜிகே படத்தில் வர மாதிரியே இருக்குடா என் லைஃபு அப்படின்னு சிரிக்கிறா. ஜிகே அவளை இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். லவ் யூ லவ் யூ. உங்கள் அம்மா செம்ம அழகா இருந்தாங்களா? ஏய் எங்கள் அம்மா நான் அழகா இல்லை? அழகாக தான் இருக்கேன், பட் உங்கள் அம்மா அளவுக்கு இல்லை. அட்டி பாவி, பெட்டில் வச்சு செய்கிறேன். ஏய் எதனா பண்ண என் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன். ஓ அப்படி. ம் ஜிக்கு அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சி சரி தூங்கலாமா, 6 மணி ஆகிடுச்சு, விடிஞ்சே போச்சுடி. ஓகே தூங்கலாம், எல்லாரும் போயாச்சு தூங்குறாங்க. ஸோ இந்த பாட்டை இதோடு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஹாப்பி நியூஸஸோடு வச்சு அப்படியே முடிச்சிடறோம். ஓகே பாய் பாய். சௌந்தர்யாக்கா இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப டீப்பாக அந்த சீனை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஸோ யா பாய்.